வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம விடாமுயற்சி படத்தோட அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஷேர் பண்ணி அதை ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பயங்கரமான வெயிபில் வச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுக்கிறோம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துலேருந்து ஒரு மேசிவான அப்டேட் கொடுக்க போகிறாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுக்கிறோம் ஃபேன்ஸ் எல்லாருமே. அதாவது இந்த படத்தோட ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் தான் எடுத்து வச்சிருக்காரு மகிழ் திருமேனி. ஸோ அப்போ இந்த படத்துக்கு அந்த சாங் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறாரு அனிருத் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. தென் இந்த படத்தில் அடி நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அடி நம்பர் மெலோடி நம்பர் 3 சாங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் சாங்குக்கான ஸ்கோப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நடக்கிற ஸ்டோரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்குது, ரோட் ஆக்ஷன் த்ரில்லரு. ஸோ அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டும் சரி படத்தோட சாங்கும் சரி பக்கா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அது வேறு லெவலில் தெரிக்க போகுது. ஸோ சில மூவிஸில் பார்த்தீங்கன்னா சாங் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது படத்துக்கும் சாங்குக்கும் சம்மந்தமே இல்லாத தனியாக தெரியும் சாங்கு. ஸோ நம்ம விடாமுயற்சி படத்தை பொறுத்தளவுக்கு அந்த சாங் அப்படின்றது கரெக்டாக பிளெண்ட் ஆயிடுச்சு ஸ்டோரியோட அப்படின்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் போது. ஸோ ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சாங்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு எப்பவுமே தேட்டர் மெட்டீரியலாக தான் இருக்கும், தேட்டரில் பயங்கரமான ஒரு வைப் பண்ணிட்டுப்பாங்க. அதனால இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனிருத் பக்கா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு, கம்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ டீசர்லேயே பார்த்தோம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேற லெவலில் அதை ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. தென் அந்த டோனை பார்த்தீங்கன்னா டியூனாகவே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தரமான நம்பர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக துணிவில் பார்த்தீங்கன்னா சில்லா சில்லா ஃபர்ஸ்ட் சிங்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணிச்சு. ஆனால் படத்தோட சாங் பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாங் பிளேஸ்மெண்ட் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சாங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி மியூசிக் வாங்கியிருக்குது ஆடியோ ரைட்ஸ் அப்படின்றதுனால சாங் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக படத்தோட ஸ்டூடியோட பிளெண்ட் ஆகி இருக்க மாதிரி இருந்தால் வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்கன்னு கம்பாஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.